ஹாய், குட் ஈவினிங். வெல்கம் டு மை சேனல். நம்ம தோட்டத்தில் பாருங்கள், நிறைய தக்காளி காய்கள் கொத்து கொத்தாக இருக்குது. பூச்செடியிலுமே நிறைய பூக்களாக இருக்குது. ஆனால் நான் வந்து உரங்களெல்லாம் கொடுத்து கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. அதனால் இன்றைக்கி வந்து உரங்கள் கொடுக்கணும், ஏதாவது லிக்விட் ஃபெர்டிலைசராவது கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு நான் ஒரு 2 நாளுக்கு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டேன். நம்ம வீட்டில் வேஸ்ட் ஆகிற வாழைப்பழத்தோலை வச்சு தான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த வாழைப்பழத்தோலில் பார்த்திங்கன்னா செடியோட வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்கள் எல்லாம் இருக்குது. பொட்டாசியம், நைட்ரஜன், பாஸ்பரஸ், இப்படி செடியோட க்ரோத் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த கரைசல் கொடுக்கும்போது. இல்லை இதை ரெடி பண்ண முடியலன்னா அப்படியே வெயிலில் காய வச்சு பவுடராக்கியும் கொடுக்கலாம். வாழைப்பழம் வந்து சாப்பிட முடியாத அளவுக்கு நிறைய பழுத்து வேஸ்ட் ஆச்சுன்னா அதை வந்து வாழைப்பழத்தோடு நம்ம வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்து சம அளவு சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதை வந்து ஒரு 48 நாள் வச்சு அதுக்கப்புறம் அந்த லிக்விடு கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய மெத்தடில் நமக்கு யூஸ் ஆகுது. இது பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 நாள் வந்து போட்டு நிழலான இடத்துல வச்சுருந்தேன். இதோட தண்ணியோட கலர் பாருங்கள் எப்படி சேஞ்சாக இருக்குது. எல்லா சத்துக்களும் அதில் இருக்கிறது எல்லாம் தண்ணியில் இறங்கியிருக்கு. இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி நார்மல் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நம்ம எல்லா செடிகளுக்கும் கொடுக்கலாம். பூச்செடிக்கு மட்டும் கொடுக்கணுன்னு இல்லை, நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா செடிகளுக்கும் கொடுக்கலாம். பூச்செடிகளுக்கு கொடுக்கும்போது அதோடய வளர்ச்சி நல்லாயிருக்கும். நிறைய சைட் பிரான்ச்சஸ் வந்து மொட்டுக்கள் வந்து நிறைய வைக்கும். இது வரைக்கும் பூவே வைக்கல, வச்ச செடி அப்படியே இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த கரைசல் கொடுத்து பாருங்கள். ஏன்னா நம்ம அடிக்கடி வீட்டில் வந்து ரெகுலராக வாழைப்பழம் சாப்பிட்றவங்களும் இருக்கிறோம். வாழைப்பழமே சாப்பிடாத வீடெல்லாம் எங்கேயும் இருக்க முடியாது. கண்டிப்பாக வீட்டில் வந்து நிறைய வேஸ்ட் ஆகும். அதை வந்து நீங்கள் செடிகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கரைசல் ரெடி பண்ண முடியலன்னா பவுடராக அரைச்சி கொடுக்கலாம். வாழைப்பழத்தோல், முட்டைத்தோலெல்லாம் ஈஸியாக நம்ம வீட்டில் கிடைக்கும். நான் வந்து எந்த உரமும் வந்து நான் கடையிலலாம் வாங்கி போடுறதில்ல, வீட்டில் தான் ரெடி பண்ணுவேன். கிச்சன்லேருந்து வேஸ்ட் ஆகிறத வச்சு என்னால் முடிஞ்சால் நான் கம்போஸ்ட் பண்ணுவேன். இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்து போடுவேன், நாளைக்கு மூடு இல்லைன்னா போட மாட்டேன். அந்த மாதிரி எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ எடுத்துகிட்டு வந்து நான் ரெடி பண்ணி வைக்கிறது தான். ஆட்டு எரு, மாட்டு எரு ஏதாவது கிடச்சிதுன்னா அது போடுவேன். அவ்வளோதான் நான் கொடுக்குறேன். இந்த மாதிரி லிக்விட் ஃபெர்டிலைசர் கிச்சனில் நானாக ரெடி பண்ணுற லிக்விட் ஃபெர்டிலைசர் தான் என் செடிக்கு நான் கொடுக்குறேன். இதில் தான் என் கார்டன் வந்து நான் உருவாக்கியிருக்கேன். என்னோடய காய்ச்செடி, பூச்செடி எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கேன். இது பாருங்கள், கொடி உருளை 2 உருளைக்கிழங்கு வச்சுருக்கு. காய்ச்செடிகள்லாம் கொடுக்கும்போது பூவெல்லாம் கொட்டுறதெல்லாம் நின்றுடும். நிறைய வந்து காய்கள் வந்து நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ண முடியும். நீங்கள் காய்ச்செடியில் வந்து பூ வந்து ரொம்ப அதிகமாக கொட்டுச்சுன்னா அதுக்கு வந்து நீங்கள் தேமோர் கரைசல் வந்து ஸ்ப்ரே பண்ணுங்கள். இது வந்து ரெயின் லில்லியோட சீட்ஸு, SOHன்ற வெரைட்டி. ஃபர்ஸ்ட் டைம் பூ பூத்துது, அதில் சீடும் வந்தது. அதனால் நான் அதே தொட்டியில் போட்டு விட்டுட்டேன். ரெயின் லில்லியெல்லாம் பார்த்திங்கன்னா ஈஸியாக வளர்க்கலாம். சும்மா தூவி விட்டாவே ஈஸியாக வந்துடும். இது பாருங்கள், என்னுடைய ஜாதி மல்லி செடி. இது ரீசெண்டாக வச்சது தான், நான் வீடியோ கூட போட்டிருப்பேன். எவ்வளோ மொட்டுக்கள் வச்சுருக்கு பாருங்கள். நான் 12 இன்ச்சு பாட்டில் தான் வச்சுருக்கேன். சூப்பராக நிறைய மொட்டுக்கள் வச்சுருக்கு. அதனால் செடிக்கு வந்து தேவையான சத்தை நம்ம கொடுத்துட்டே இருக்கும்போது தான் நமக்கு வந்து ஃப்ளவர்ஸ் வந்து அதிகமாக கிடைக்கும். வெறும் தண்ணியை மட்டும் ஊற்றிட்டு பூ வரல, காய் வரலன்னா வராது. கண்டிப்பாக அதுக்கு எதான உரம் கொடுக்கணும். என்னுடைய நித்தியமல்லி செடியில் பார்த்திங்கன்னா டெய்லியும் ஒரு ஆள் வச்சுக்கிற அளவுக்கு பூக்கள் வந்து கிடச்சிட்டே தான் இருக்குது. இது வரைக்கும் ட்ரை பண்ணலன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் வேஸ்ட் ஆகிறத வச்சு தானே நம்ம பண்ணுறோம். நம்ம காசு கொடுத்தெல்லாம் வாங்க போகிறதில்ல. அதனால் ஈஸியாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கார்டனிங்.